கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே விசேஷமா எங்களை நடத்தி வருகிற தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஸோ அதை எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதத்துல அதுல 24 வசனத்தோட வாசிப்போம். 118 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் என்ன பண்ணா, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா 2025 டக்கு 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 மாதங்கள் என்ன பண்ணுங்க. ஆமா, ஜனவரி மாசம் போகுது, பிப்ரவரி மாசம் டக்கு டக்குன்னு அப்படியே டக்கு டக்கு என்ன பண்ணு, எவ்வளவு ஸ்பீடா பாருங்க. அதுக்குள்ள ஒரு மாசம் 2ஆம் மாசம் என்ன பண்றோம். ஆமா, ஸோ அந்த 2ஆம் மாசம் முடிய போகுது. நான் பாருங்க, ஆண்டவர் பாருங்க அற்புதமாக அதிசயமாய் நம்மளை நடத்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் அது, அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த 5 நிமிஷத்தை கூட 1 நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. நம்ம நேரத்தை சரியா நம்ம கடைபிடிக்கும் போது நாம் அநேக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமா, அந்த நாள் நல்லா, இந்த நாள்ல எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதனால நம்ம குறி வைக்கிறதுனால, சோசியம் பார்க்கறதுனால அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, சோதனை அப்படின்னா என்ன பண்ண, நல்ல நாள் பார்த்தா என்ன பண்ணுவோம், வேலைக்கு போவாங்க. நல்ல நாள் பார்த்தா என்ன பண்ணுவோம், சாப்பிட முடியாது. அப்படி கிடையாது. ஆண்டவர் உண்டு பண்ண எல்லா ஆண்டவர் நாட்களை விசேஷித்துக் கொள்றவன், கர்த்தருக்குன்னு நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான். அப்ப அந்த நாளை நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சந்தோஷமா என்ன பண்ண, குடும்பத்தோடு கூட என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு டெய்லி வேலை செய்றீங்க தான் இல்லைன்னு சொல்ல, பிள்ளைங்களோட என்ன பண்ண சேர்ந்து வெளியே கூட கூட்டி போயிட்டு, அவன் மனைவி கூட்டி போயிட்டு என்ன பண்ண, வெளியே கூட சுற்றி பார்த்து காமிச்சிட்டு, ஆமா சோத்திரம், பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்குது. அதுதான் கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த ஆமே அந்த குடும்பத்தை நம்ம சரியாக மகிழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணோம். ஆமா, நம்மளுக்கும் கரிச்சல், கோபம், வேலை சார்ந்த எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வீட்டில் காமிச்சிருந்தோம்னா இங்கே சமாதானம் போயிடும். அப்போ சமாதானத்தை என்ன பண்ணும், நம்ம தக்க வைத்துக்கணும். சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள்ளும் என்று விதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அப்ப கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த நாளை என்ன பண்ணாரு, ஆண்டவர் இந்த காலை பொழுது என்ன பண்ணாரு, அழகா கொடுத்துருக்கிறார். காலை மாலை இரவு என்று சொல்லி, ஆமா சோத்திரம், ஆண்டவர் அழகா அந்த நாளை கொடுத்து சந்தோஷமா என்ன பண்ணுங்க. ஆமா சோதரம், துக்கத்தோடு கூட எரிச்சலோடு கூட கோபத்தோடு இருக்காம ஆண்டு கொடுத்தனால சந்தோஷமா என்ன பண்ணுங்க, செலவிடுங்க. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன பண்ணுவார், உங்களுக்கு அருளை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த நாள் என்ன பண்ணுங்க, சரியா நீங்க பயன்படுத்துங்க. அதை வேஸ்டாக விரயமாக செலவு பண்ணி அவன் குடும்பத்துக்கு செலவழிக்க நேரத்தை குடும்பத்தை செலவழிங்க. பிள்ளைகளோடு பேசி நம்மளாச்சு, பிள்ளைகளோட பேசி எல்லாரும் நம்மளாச்சு நல்லா பிள்ளைகளோடு பேசுங்க, நல்லா விளையாடுங்க. ஆமாம், எப்போவும் பிள்ளைங்களை நம்ம கடிந்து கொள்ளாத பிள்ளைகள் படிக்க நேரத்தில் படிக்க கொடுங்க. நம்ம சாப்பிட்றத சாப்பிட செய்யுங்க, விளையாட நேரத்தை விளையாட கொடுங்க. அதனால என்ன பண்ணுவேன், நம்ம கொடுத்தது என்ன பண்ணுவோம், சரியா நம்ம பயன்படுத்தணும் நேரத்தை. கர்த்தர் உண்டு பண்ணினால் அதில் மகிழ்ந்திருக்க, மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். ஆமாம், மகிழ்ச்சி இல்லைன்னா சோதனை, மகிழ்ச்சியா இருப்பதான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குற பலனு. கர்த்தர் பலனா இருக்குங்க. நீ மகிழ்ச்சியா நான் என்ன பண்ணும், உனக்கு பலனா இருக்கின்ற பலப்படுத்துகிற ஆண்டவர், திடப்படுத்துகிற ஆண்டவர், நம்மளை என்ன பண்ண நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அது கீழ வசனம் சொல்லுது பாருங்க. அப்படின்னு மகிழ்ச்சியா நம்ம கழிவுந்தோம்னா 25, கர்த்தாவை ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஸ்தோத்திரம். அப்ப எந்த காரியத்துக்காக வாய்க்க பண்ணுமா, சந்தோஷமா இருந்த அப்ப காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எந்தெந்த செயல் செஞ்சு நிச்சயமா உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக தேவன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் கொடுத்தனால நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியா இருங்க. ஆமா சோதரம், பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஆமா சோதரம், அவங்க குடும்பத்தை உங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களை யாருக்கெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன பண்ண மகிழ்ந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவர் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எங்களுக்காக அந்த நேரத்தை கொடுத்துருக்கீங்க, நாளை கொடுத்துருக்கிறீங்கப்பா, குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, வேலையை கொடுத்துருக்கீங்க, ஊழியத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவர் நாங்கள் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு கூட அந்த காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரை கிருபை தருவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. இந்த வல்லமையில கரம் எங்களோடு இருக்கட்டும். பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Hosanna,